சார்பற்ற வெற்றி கூட்டணியின் வாயிலாக நேத்தே நான் முதல்வருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கேன். இந்த ஆட்சி செய்கின்ற நல்ல விஷயத்தை தேமுதிக என்னைக்குமே வரவேற்கும். அந்த வகையில அன்றைக்கு 3 கருத்துக்களை முதல்வர் சொன்னாரு. ஒன்னு, சிங்கப்படை பெண்களை பாதுகாக்க, மற்றொன்று மதுக்கடைகளை 717 கடைகளை மூடப்பட்டது, இன்றைக்கு காலை மீனவர்களை பாதுகாக்க ஒரு அறிக்கை. இதையெல்லாம் தேமுதிக சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரங்களை தமிழ்நாட்டுக்காக மக்களுக்காக சுட்டிக்காட்ட வேண்டியதும் எங்களுடைய தலையாய கடமை. இதைதான் எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவராக ஒரு அவையில மக்களுக்காக தைரியத்தோடு தன் கருத்துக்களை பதிய வைத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் என்னுடைய கருத்தை நான் அவையிலே கூறியிருக்கிறேன். அதில் மிக முக்கியமாக இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத வகையிலே முதல் பெரும்பான்மையை நிரூபிக்கும் இந்த நாளிலேயே குதிரை பேரத்தை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மற்றவர்களும் அதை சொல்லும் பொழுது அந்த குதிரை பேரம் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைகுனிவு என்பதை நான் பதிய வச்சிருக்கிறேன். ஏன்னா வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில் இன்னைக்கு குதிரை பேரத்தை பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தலைகுனிவு. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய இந்த புதிய அரசு அவருடைய ராஜகுருவாக இருக்கும் ரத்தன் பண்டிட் அவர்களை அரசு பதவியிலே அமர்த்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய விமர்சனத்திற்கு இந்த ஆட்சி உட்பட்டு இருக்கிறது என்றால் என் வார்த்தை மிகையில்லை. ஏன்னா முதல்வர் பதவி ஏற்று அன்னைக்கு என்ன சொன்னாரு? நான் ஒன்னும் அரச குடும்பத்திலிருந்து வந்தவன் அல்ல, வெளிப்படையான ஆட்சி நடத்துவோம் என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு அரசு குடும்பத்துல தான் ராஜகுருவை பக்கத்துல வச்சுக்குவாங்க. அப்படி இருக்கிறப்போ ராஜகுருவாக அவருக்கு நம்பிக்கைக்குரியவரை இன்னைக்கு அரசு பதவியில் அமர்த்தியதை தமிழக மக்கள் யாரும் விரும்பல. இன்னைக்கு அதை அத்தனை பேருமே கண்டிக்கக்கூடிய நிலையில் என்னுடைய வருத்தத்தை நான் அவையிலே குறிப்பிட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இன்னொரு விஷயம் குதிரை பேரம், அதுவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, முகத்தை மூடிக்கொண்டு சென்று யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் என்றைக்கும் எங்களுக்கு இல்லை என்பதையும் அன்னைக்கு முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவரது இல்லத்துக்கு முகத்தை மூடிக்கொண்டு சென்ற நபர் யார் என்பதை அவர் விளக்க வேண்டும் என்பதையும் நான் இன்னைக்கு அவையில சொல்லியிருக்கிறேன். ஒட்டுமொத்த தொலைக்காட்சியிலும் அன்னைக்கு முகத்தை மூடிட்டு அவங்க வீட்டுக்கு போனவங்களை நீங்க காமிச்சீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது யார் என்பது வெளிப்படையாக சொல்லவில்லை. அதை வெளிப்படையாக மக்களுக்கு முதல்வர் சொல்ல வேண்டும் என்ற என் கருத்தையும் இன்னைக்கு பதிய வச்சிருக்கேன். ஜனநாயக ரீதியில மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியா இது இருக்கணும் என்பதையும் என்னுடைய விருப்பமாக நான் சொல்லியிருக்கேன். நல்லது செய்தால் தேமுதிக வரவேற்கும். தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் அது ஊறு விளைவிக்க விஷயமாக இருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் எதிர்ப்போம் என்பதை தெரிவித்து, இன்றைக்கு நான் சார்ந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி வெளிநடப்பு செய்ததால் நானும் வெளிநடப்பு செய்து என்னுடைய வாக்கை நான் பதிய வைக்கவில்லை என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது முதலில் சொன்னவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அதை நான் நேத்தே என்னுடைய அவைத்தலைவரை அன்னைக்கு பாராட்டி பேசும்போது என்னுடைய வேண்டுதலை வச்சுட்டேன் நேத்தே. ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றம் இங்க நடக்கிறது யாருடைய காசு? மக்களுடைய வரி பணத்தில் நடப்பதுதான் சட்டமன்றம். அப்போ மக்கள் தேர்ந்தெடுத்து இங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக அனுப்பியிருக்காங்க. சட்டசபையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது தமிழக மக்களின் உரிமை. அதனாலதான் நான் சொன்னேன், ஒட்டுமொத்த அவை நிகழ்வுகள் நேரலையாக தமிழகம் முழுவதும் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒளியிடப்பட வேண்டும் என்பதை நான் நேற்றே வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். அந்த நேரலையில எல்லா சேனலும் அதை ஒளிபரப்பணும். வெறும் ஆளுங்கட்சி பக்கம் மட்டும் இல்லாம அனைத்து சட்டமன்றத்தில் நடக்கும் அத்தனை
விஷயத்தையும் நேரலையில் ஒளிபரப்பணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அந்த வகையில் பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு நேரலையில வந்தது என்று சொல்லியிருக்காங்க. அதற்கு முதலில் என்னுடைய நன்றிகளை அவைத்தலைவருக்கும் முதல்வருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல அப்படி சொல்றாங்க, அப்ப முகத்தை மூடிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனது யார்? அது அவர் விளக்கம் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் ஒரு கட்சி சார்பா போட்டியிட்டு நேற்று டிடிவி தினகரன் அவர்கள் அவரை கட்சியிலிருந்து நீக்கம் செஞ்சிருக்கார். அப்ப அதற்கு பின்னாடி என்ன இருக்கு? இன்னைக்கு எதிர்கட்சியாக செயல்பட்ட அதிமுக இன்னைக்கு இரண்டாக பிளந்திருக்கிறது. அப்போ அவர்கள் என்ன நோக்கத்திற்காக சென்று இருக்கிறார்கள் என்பதை அவங்க விளக்கம் சொல்லணும். இப்ப மதசார்பற்ற வெற்றி கூட்டணியின் சார்பாக சென்றவர்கள் அத்தனை பேருமே நிபந்தனை இல்லாத ஆதரவை தெரிவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு தான் இன்னைக்கு ஆட்சிக்கு நிபந்தனை இல்லா ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க? கவர்னர் ஆட்சி வந்துவிடக் கூடாது, தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு தேர்தலை தமிழ்நாடு சந்திக்க கூடாது. இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் மதசார்பற்ற வெற்றி கூட்டணியை சேர்ந்த அனைவரும் இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் அதிமுகவை சேர்ந்த இன்னொரு பிரிவும் நிபந்தனையற்ற ஆதரவு என்று சொல்லும் பொழுது குதிரை பேரத்திற்கு நிச்சயமாக இடம் இருக்காது. அதை அவர்கள் தான் விளக்க வேண்டும். அதே போல டிடிவி தினகரன் அவர்கள் விளக்கிய அவரும் அதற்கான காரணத்தை சொல்லணும். இல்லை என்றால் அது குதிரை பேரமாக தான் மக்களால நிச்சயமாக கருதப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஓகே, நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.